ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 16ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாய்சன் அதிகமாக இருக்கிற அந்த இடத்த நோக்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அப்போ தான் நம்மால் டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஒரு முடியை பிடுங்கி எடுக்கிறாரு. நீ ஒரு மேஜிக் பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஆள் அதை அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளையாக மாற்ற அதுவும் அங்கங்கன்னு பறந்து அங்கிருந்த ஒரு இன்விசிபிள் பேரியருக்குள்ள அப்படியே போகுது. அங்க மறைஞ்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான இடம் வெளியே வர இதுதான் அவங்க தேடி வந்த ஃபூசங் செக்டார். நம்மளும் மேஜிக் நல்லா இருந்துச்சா, அடுத்த வாட்டி உங்க முடிய வச்சு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போறாங்க. அந்த இடம் ஃபுல்லா நிறைய ஸ்டாச்சூஸா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் உடைஞ்சு அதுல இருந்து ஒரு ஈவில் பவர் மாதிரி வந்து அவங்கள அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்காங்க. அது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர ஆள் அசால்ட்டா ஒத்த கையிலே அதை சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க ஸ்பீர் எடுத்து ஆட்டத்தில் அது எல்லாத்தையும் போட்டு தள்ள மாறுவசத்துல மறைஞ்சிருந்த மொத்த பேரும் வெளியே வந்து விழுறானுங்க. ஒருத்தன் எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனையும் அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டு உங்க ஹெட் எங்க இருக்கான்னு கேட்க அவரு ரைட் சைட்ல இருக்காரு. அப்ப லெஃப்ட்ல என்ன இருக்கு, நாங்க பிடிச்சிட்டு வந்த எர்த்தி மோட்டல்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். அவனையும் அவங்க அப்படியே தீர்த்து கட்ட நம்மளும் இதுக்கு இந்த கொலவரின்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இமோட்டல்ஸை கண்டிப்பா அவங்க ஏதாவது ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க போய் அவங்கள காப்பாத்துங்க. எங்க டிமன் கிளானை யார் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறான்னு நான் போய் அவனை பாக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பு. நம்ம ஹீரோயின் இப்ப ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அப்படியே போறாங்க. திடீர்னு ஒரு கேங் உள்ள புந்து அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களும் வேற லெவல்ல அவனுங்க மொத்த பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தன் வரான். அசுரா கிங் உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தேன். அவங்களும் நீ யாரு, எதுக்காக எங்க டிமன் கிளான் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. என்னது ஃப்ரேம் பண்றேன்னு சொல்லி அவனும் லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே அவனோட மாஸ்க் நகுத்துறான். பார்த்தா ஃபூசங் போன லைஃப்ல நம்ம ஹீரோவை போட்டு தள்ள இவன் தான் கேங்கோட வந்திருப்பான். இவன் ஒரு மோட்டல் தானே, இவன் எப்படி ஒன்னமோ உயிரோட இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் லைட்டா குழம்பி போக அவங்களும் உண்மையிலேயே நீ யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கான பதில் உனக்கு நரகத்துல தான் கிடைக்கும் அவன் சொல்றான். உன் ஆளுங்களால என்ன கொல்ல முடியும் நினைச்சியா? கண்டிப்பா இல்லைன்னு அவன் சொல்ல டக்குன்னு அங்க வந்த ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்றான். அவங்களும் அவனை அடிச்சு தூக்கி சொருகிடுறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப நம்ம ஹீரோயின் கூண வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் பயங்கரமா அவனுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அப்பதான் அவன் மாஸ்க் உடையுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஜெனரல் சி இறந்து போனவர் எப்படி இங்க இருக்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் லைட்டா ஷாக்காக அந்த டயத்துல ஆளும் அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ ஒரு வழியா எடுத்து மோட்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. எங்களை காப்பாத்துங்களாடுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை போட்டு ஆள் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்ப இந்த எர்த்தி மோட்டல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜெனரல் நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க நிலைமையும் ரொம்பவே மோசமாயிடுது. கிட்டத்தட்ட சாகுற மாதிரி போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான பவர் வெளியே வர அது அந்த ஃபூசங்க நோட் பண்றான். அப்பனா சென்லி அவளை கொல்லாத, நமக்கு அவ தேவைப்படலாங்கிற மாதிரி ஆள் சொல்ல அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு இப்ப அப்படியே அங்க வராரு. நம்ம ஹீரோயினை அவர் அப்படியே தாங்கி பிடிக்க அவங்க அந்த நிலைமையில கூட அவனை பிடிங்கன்னு சொல்றாங்க. சென்லி உனக்கு உயிர் மேல ஆக்குற இல்லையா, நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ டீமன்றிலும் பாதுகாப்பா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. நம்மாலும் அப்படியே ஒரு பவர் யூஸ் பண்ண அப்படியே அந்த ஒட்டுமொத்த இடமும் ஃப்ரோசன் ஆக ஆரம்பிக்குது. ஃபூசங் ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். அவனையும் சேர்த்து அவர் பவர்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிட்ட மாதிரி காமிச்சதோட அந்த செக்டருக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கத்தி இப்ப அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரே போட்டு அந்த ஒட்டுமொத்த ஃபூசங் செக்டரையும் காலி பண்ண அந்த ஃபூசங்கும் அங்கிருந்து காணாம போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் டீமன் செக்டரையும் காப்பாத்துவேன் உன்னையும் காப்பாத்துவேன்னு சொல்லி அப்படியே அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் சிட்டியை விட்டு விலகிடுது. மக்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஃபூராங்கும் அப்படியே தனியா நின்று எதை யோசிச்சுட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம சியோஹி நம்ம மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஆளும் சரி வான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் அங்கிருந்து எல்லாரையும் அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்க உள்ள இருந்த நம்ம ஜிங்ஸையும் அதை நோட் பண்றாரு. சியும் அதை பார்த்துட்டு நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆளும் இல்ல நீ முதல் மெடிசன் சாப்பிடுன்னு சொல்ல நம்ம சியோஹி நடக்க ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. நம்ம ஃபூராங் கிட்ட என் உண்மையான ஐடென்டிட்டி வெளியே வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என் பவர்ஸ் கொடுத்து உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு சொல்ல ஒரு பொண்ணு கிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்ஸையும் இப்ப அங்க வந்துடுறாரு. நான் என்ன பண்ண உனக்கு என்ன, நீ போய் உன் லவரை பாத்துக்கோ. சி ஒன்னையே லவர் இல்ல, பார்த்து பேசுங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ சென்லியை தூக்கிட்டு இப்ப அப்படியே அங்க வராரு. ஃபுராங் சீக்கிரம் வான்னு சொல்ல நம்மளும் வேக வேகமா அப்படியே அவங்க பின்னாடி போறாரு. சீக்கிரம் பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல அவங்க மேல யூஸ் பண்ணு. அவரும் அதே மாதிரியே பண்ண இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அவர் பவர்ஸை அவங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு. டிவைன் லார்ட் இவனால
நிலைமை எப்படி இந்த அளவுக்கு மோசமானுச்சு? அதுவும் நீங்க இவ கூட தானே இருந்தீங்கன்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோவால அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்திருந்தா ஹெல்ப் பண்ண ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்னு. அவ உன்னை நம்பல, உன்னை மட்டும் இல்ல என்னையும் தான். மோட்டல்ஸ் யார் மேலேயும் அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆள் சொல்றாரு. லாடு இவ்வளவு பிடிவாதமான ஒருத்தியே தான் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களா? நம்மளும் இல்ல சென்லி ரொம்பவே நல்லவன்னு சொல்றாரு. நம்ம ஃபுராங்க்கு ஒண்ணுமே புரியல. நான் சரியா தான் கேட்டேனா? 1000 வருஷமா எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாம இருந்த டிவைன் லார்ட் இப்ப இவளுக்காக ஃபீல் பண்றாரா? அப்படியே முழுசா ஒரு நாளே ஆயிடுது. நம்ம ஹீரோயினோட பாடி கண்டிஷனும் லைட்டா ஸ்டேபிள் ஆக அசுரா ஸ்கைக்கிங்க யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு வாரியரை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்படி என்னாச்சுன்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோ அவளுக்குள்ள 2 வித்தியாசமான எனர்ஜி இருக்கு, அது ஒன்னோட ஒண்ணு மிர்ஜாகிறதுனால ஏற்பட்ட விளைவு தான் இதுன்னு சொல்றாரு. நம்மளும் அது என்ன எனர்ஜின்னு கேட்க அதை பத்தி நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆள் ஃபூசங்க கொண்டு இருந்தாலும் அவருக்கு என்னமோ இந்த பிரச்சனை அவ்வளவு சாதாரணமா முடிகிற மாதிரி தெரியல. நம்ம ஃபூராங்க உடனே டிமன் ரிலம்க்கு போய் அவங்க ஹெட்டை அலர்ட் பண்ண சொல்லிட்டு நேரா இமோட்டல் ரிலம்க்கு போக சொல்றாரு. ஆனா டிவைன் லார்ட் இப்பதான் இந்த சிட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு போகட்டுமா? நான் வேணா உனக்கு கம்பெனிக்கு 2 ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட வர சொல்லட்டுமா? நாள் கேட்க இல்ல நான் கிளம்புறேன். இந்த பக்கம் நம்ம ஜிங்ஸியை தான் காட்டுறாங்க. நம்ம ஜியோஹி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்க ஆள் நேரா நம்ம சீக்கிட்ட போய் உட்காந்து அவங்களுக்கு கம்பெனி தராரு. அதை பார்த்து அவங்களும் லைட்டா சோகமாக நம்ம ஃபூராங் இப்ப அந்த பக்கமா வரதை பார்த்துட்டு அவங்க நேரம் அப்படியே ஒரு கிட்ட போறாங்க. அந்த இமோட்டல் இப்ப எப்படி இருக்காங்க? அவ ஒன்னும் இமோட்டல் இல்ல, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு அவங்க கேட்க நம்ம ஃபூராங்க இந்த சிட்டில இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் போது எனக்கு என்னமோ இதையோ பெருசா சாதிச்ச மாதிரி தோணுச்சு. ஆனா இப்ப செல்லியோட நிலைமைய பார்க்கும் போது நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ மக்களுக்காக அவ உயிரையே பணிய வச்சிருக்கா, என்னால அப்படி பண்ணிருக்க முடியுமான்னு சத்தியமா என்னால சொல்ல முடியல. நம்ம சியோஹியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப் தான் சொல்லி அவரை பாராட்டுறாங்க. அப்புறம் டிவைன் லார்ட் அவரு ரொம்பவே பவர்ஃபுல் மாதிரி தான் இருக்கு, அவரை கண்டிப்பா அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. நம்மளும் எனக்கு தெரியும்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோயினை தோல்ல சாச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. சென்லி நீ எதுக்காக இவ்வளவு பிடிவாதமா நடந்துக்கிற? உன் நாடு உன் மக்கள்னு ஒட்டுமொத்த பேரையும் நீ தனியால நின்று பாதுகாக்கணும்னு நினைக்கிற, மொத்த பேருக்குமான வழியும் நீ தனியால தாங்குற. உன்னை பத்தி யோசிக்கும் போது எனக்குள்ள ஏதோ பண்ணுது, ஆனா அது எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஃபுராங்கையும் ஜியோஹியை தான் காட்டுறாங்க. அவங்க வானத்துல இப்போ ஒரு வழியா நட்சத்திரம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல நம்மளும் உனக்கு அதை இன்னும் தெளிவா பார்க்கணுமான்னு கேட்டுட்டு அப்படியே அவர் பவரை யூஸ் பண்றாரு. ஒட்டுமொத்த மேகமும் கலைஞ்சு வானம் ஒண்ணுமோ தெளிவா தெரியுது. அவங்களும் நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்குல்ல, ஓ அளவுக்கு இல்லைன்னு சொல்லி ஆள் அப்படியே ஒரு பிட்ட போடுறாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஜிங்ஸி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் டென்ஷனா அப்படியே மேல வர நம்ம ஜியோஹியோ அவரை பார்க்க போறாங்க. ஆனா நம்ம ஃபூராங் தடுத்துட்டாரு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா நீ இதே மாதிரி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீனா அவன் உன்னை சுத்தமா கண்டுக்க மாட்டான். நான் சொல்றதை கேளு, இந்த விஷயத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனை கொஞ்சம் அலையவில்லான்னு ஆள் சொல்ல அவங்களும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா, ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும், ஒரு கிஸ் கூட ஆள் சொல்ல அவங்களும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு இவனை வெறுப்பத்தவும் ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு அங்கிருந்து காணாம போக இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினோ லைட்டா கண் முழிக்கிறாங்க. அந்த ஃபூசங்க பிடிச்சிட்டீங்களா? நம்ம ஹீரோ யாருன்னு கேட்க இது எல்லாத்தையும் பண்ணவா அந்த மாஸ்டர் மைண்ட், நான் உன்னை உடனே பிடிச்சாகணும். ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினோ எனக்குள்ள இருக்கிற பாய்சனை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டமான்னு கேக்குறாங்க. நம்மளும் ஆமா நம்ம பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல உணர்த்துக்கு கத்து தரணும், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணுங்கிறத பத்தி யோசிக்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோயினோ இப்ப லைட்டா அமைதியாகிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சின்னதா ஒரு வாக் போக நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடி நான் பல வாட்டி சண்டை போட்டிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு நான் எப்பயுமே வீக் ஆனது இல்ல. டிவைன் லார்ட் எனக்கு என்னமோ உங்களை மீட் பண்ணதுல தான் ஒரு ஃபைட்லயும் எனக்கு ரொம்பவே காயப்படுற மாதிரி தோணுது. ஒருவேளை நாளைக்கு நான் பேட்டில் ஃபீல்ட்ல சாகுற நிலைமை வந்தாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம், அதுக்கான முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கணும்னு சொல்ல நம்மளும் அப்படி ஒரு நிலைமை வராது, வந்தா கண்டிப்பா நான் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பு. உள்ள யாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்களும் என்னாச்சுன்னு போய் பாக்குறாங்க. நம்ம ஃபூராங் அடி வாங்கி கீழே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம சியோஹி அவரை
ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி ஆளும் ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோயின் நடிச்சது போதும்னு சொல்றாங்க. நம்ம ஃபூராங்கும் சென்லி பரவாயில்லையே இப்ப நீ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்லு. நம்ம ஹீரோ நீ ஒன்னும் இம்மோட்டல் ரிலம் கிளம்பலையான்னு கேட்கிறாரு. நம்மளும் இதோ கிளம்ப போறான். ஜிங்ஸி நான் உன்னை போக விட்டா தானு சொல்ல. சியோஹியோ உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நேத்து நைட் ஃபுல்லா நீ அவன் கூட சுத்திட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினும் இது என்ன கதைன்னு கேட்க நம்ம ஃபூராங்க நாங்க ஸ்டார்ஸ் தான் பார்த்தோம். நான் உன்னை நேத்து ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா நாள் சொல்ல. நம்ம ஃபூராங்கும் ஓ உனக்கு இவ அவ்வளோ முக்கியமானு சொல்லி ஒரு பிட்டை போட்டுட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம சியும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம சியோஹி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க அவளை ப்ரொடக்ட் பண்றத சொன்னீங்களே அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரும் சின்ன வயசுல அவ ஒரு தடவை என் உயிரை காப்பாத்திருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நான் தான் அவளை பாதுகாக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க ப்ரொடக்ட் பண்ணலாம், ஆனா நான் எனக்கு பிடிச்சவங்க கூட வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோமா அங்கிருந்து கிளம்ப. நம்மளும் நம்ம ஜிங்ஸி கிட்ட நம்ம ஒரு வாக் போலாமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஏதோ சரியில்லைன்னு பாக்குறாங்க. சும்மா தான் நம்மால் சொல்ல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் இருக்காங்க. நீங்க ஒரு கல்டிவேட்டர் கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தும் உண்மை ஏன் இந்த ஸ்பெல்ஸும் கத்துக்காம இருக்கீங்கன்னு ஆள் கேக்குறாரு. எனக்கு அதுல டேலண்ட் இல்லைன்னு சொல்லி மாஸ்டர் எனக்கு மார்ஷல் ஆர்ட் மட்டும்தான் கத்து கொடுத்தாரு. பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல என்னால உங்களுக்கு கத்து தர முடியும், அதுக்கு நீங்க தயாரான்னு கேட்க அவரும் கண்டிப்பான்னு சொல்ல. நம்ம ஹீரோவும் அப்படியே அவர் பவர்ஸை அவர் மேல யூஸ் பண்றாரு. அடுத்த செகண்ட் அவரோட கெட்டப் அப்படியே மாறிடுது. ஆளும் ஒரு ஏன்ஷியன் கார்டு. நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு பேரு குய்ஹி. நம்ம திரும்ப சந்திப்போன்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்மளும் அதான் இயற்கையோட விதி. நான் ஒண்ணுமும் ஒரு ஏன்ஷியன் கார்டா என் பவர்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாரு. அவரும் இந்த உலகத்துல நமக்கு அப்பாற்பட்ட பல சக்திகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாதாரண தூசி மாதிரி தான். நமக்கு எப்படி இந்த பவர்ஸ் வந்துச்சுன்னு கேட்க முடியாது, அது போனாலும் ஏன்னு கேட்க முடியாது. ஆமா நீ என்ன வேக்க பண்ணது எவனுக்கு எதிரானது இல்லையா நாள் கேட்க நம்ம ஹீரோ நான் ஒன்னும் காரணம் இல்லாம அப்படி பண்ணல. பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ண எனக்கு ஒரு ஆள் தேவை, கூடவே உன் டிவனையும் நான் ஓபன் பண்ணிட்டேன். ஃபூசங்க பத்தி அவரு கேட்க நம்மாலும் போன லைஃப்ல அவன் என் பிரதரையே எனக்கு எதிராக திருப்பி என்ன கொல்ல பார்த்தான், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு நாங்க அவனை கொன்னுட்டோம். அப்புறம் எப்படி அவன் திரும்ப இங்க இருக்காங்கிற மாதிரி ஆள் கேட்க நம்மாலும் இதை யோசிச்சுட்டு அப்படியே சொல்ல வராரு. அப்படியே எபிசோட் 16 முடியுது. ஆரம்ப கட்டத்துல ஃபூசங்கிற ஒருத்தனை ஒரு சாதாரண ஆளை காட்டி இப்ப அவனை ஒரு மெயின் வில்லன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அவன் யாரு, அவன் தான் இதெல்லாம் செய்யறானா இல்ல அவனுக்கு பின்னாடி வேற யாராவது ஒரு பெரிய கை மறைஞ்சிருக்கானாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.